அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல உகபானுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல அந்த ஓவ கண்டுபிடிச்சு சவுத் கொரியா கூட்டிட்டு வர ட்ரை பண்ண அப்பதான் லில்லியும் டோசுவும் அவங்க மேல தாக்குதல் நடத்த பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக ஹீரோவும் ஹீரோயின் வர காரை முதல்ல தனியா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆளில்லாத ஒரு இடத்துக்கு டேவோட காரை வர வைக்கும். டேக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சந்தேகம் வர அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப டேவோட கார்ல கண்டினியூவா தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க. அங்க மொத்தம் 2 கார் இருக்கும். அதுல இருக்க ஒரு காரை வெடிக்க வைக்க டேவோட காரையும் வெடிக்க வைக்கிறதுக்காக கண்டினியூவா ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் தள்ளி தான் இருந்தாலும் அங்க சுட துப்பாக்கி சூடு பாம் பிளாஸ்ட் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. அவங்க வந்து டாக்ஸில இருக்க டிரைவர் தள்ளி விட்டு அந்த காரையும் எடுத்துட்டு ஹீரோ வேகமா ஓட்டிட்டு வராரு. இடையில பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த துப்பாக்கி சவுண்ட் கேட்ட இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்ப டேவோட கார்ல இருந்து எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக கீழே இறங்கி ஓட அப்ப டோசோட ஆளுங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதுல டே கோலி அந்த அவங்கள தவிர மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே இறந்து போக தப்பிக்கிறதுக்காக இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்க அவங்கள சுத்தி டோசோட ஆளுங்க தான் இருக்காங்க. அப்ப கொலியோ இங்க பக்கத்துல ஒரு கன் இருக்கு. அதை எடுத்துட்டு நான் அவங்க கூட சண்டை போடுறேன். இந்த ஓவ கூட்டிட்டு நீங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்ல ஆனா டே இங்க இருந்து தப்பிக்க வேண்டியது நீதான் சொல்லிட்டு அவர் அந்த கன் எடுத்துட்டு அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப டோசுவும் ஆளுங்களும் ஷூட் பண்ணிட்டு பக்கத்துல வராங்க. ஆனா உங்களுக்கு பக்கத்துல சிலிண்டர் சில இது இருக்கும். அதை டே பார்த்துட்டு அந்த சிலிண்டரை ஷூட் பண்ணவும் அது வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அதுல டோசுவுக்கு அடிப்பட டேவோட கன்ல இருந்த புல்லட்டும் காலி ஆயிடும். அடுத்து என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் அங்க ஹீரோ வேகமா காரை ஓட்டிட்டு வராரு. அங்க இருக்கிற ஆளுங்க மேல மோதி டே பக்கத்துல வந்து நிறுத்தவும் அவங்க 3 பேருமே அந்த கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போக அங்க நடந்த துப்பாக்கி சூட்ல அந்த பைலட் மேலேயும் தோட்டா போட இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவன் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்களை துரத்திட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு கொரியன் எம்பசிக்கு போகலான்னு முடிவு எடுக்க டே சவுத் கொரியால இருக்க காங்கோ கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நடந்த தாக்குதலை பத்தியும் இப்பதான் எம்பசிக்கு தான் போறதா சொல்லி உதவி கேட்க அதுக்கு காங்கோ நீங்க எம்பசிக்கு போய் பத்திரமா இருங்க, நம்ம சவுத் கொரியன் ஆளுங்களை சீக்கிரம் உதவிக்கு அனுப்புறதா சொல்லிட்டு காலை கட் பண்ணா அங்க என்ஐஎஸ் தலைவரும் சீஃப் வர கூட சில ஏஜென்சியும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே சீஃபோட ஆளுங்க தான். அங்க காங்கோ கீழே வேலை பார்க்குற ஆளுங்களை பிடிச்சு இதுக்கப்புறம் இது என்னோட கேஸ், இந்த இடம் மொத்தமும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போறதா சொல்ல காங் தலைவரை பார்த்தா இதுக்கப்புறம் இந்த கேஸை சீஃப் தான் பாத்துக்க போறதா சொல்ல காங்க ஏன் அவருக்கு நம்பிக்கையா வேலை பார்த்த ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஜெசிகாவையும் லாக்அப்ல இருந்து வெளியில கொண்டு வர அவங்க காங்க தான் பார்க்க வராங்க. என்ன லாக்அப்குள்ள வச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப அடிப்பட்ட பைலட் போவோ எம்போசிக்கு தான் கூட்டிட்டு வர வீடியோ கால் மூலமா ஒரு டாக்டர் உதவி கேட்டு அவனுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. ஏன்னா புல்லட் படத்துல அவன் உடம்புல இருந்து நிறைய பிளட் வெளியில போக அப்ப ஹீரோவும் தன்னோட பிளட் அவனுக்கு கொடுக்க சொல்றாரு. தான் ஓ பிளட் குரூப் தானும் தன்னால யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்க முடியும்னு சொல்ல ஹீரோவுக்கு அந்த பைலட் மேல கொலவெறியில இருந்தாலும் இவனுக்கு பின்னாடி இருக்க ஆள் யாருன்னு தெரியும்னா இவன் உயிரோட இருக்கிறதா முக்கியம் தான். தன்னோட பிளட்டை கொடுத்து அவனை காப்பாத்துவாரு. இப்ப அந்த எம்பசிக்கு வெளியில தான் லில்லி டோசோ ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க நினைச்ச எம்பசிக்குள்ள போலாம். அப்படி நடந்தா அது சர்வதேச பிரச்சனையா மாறி இந்த ஒரு போலீஸ் அவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலதான் வெளியில காத்துட்டு இருக்க இப்ப சவுத் கொரியால இருக்க சீஃப் ஜெசிகாவை தான் மீட் பண்ண காங் நடத்தின ஆபரேஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ஆபரேஷனை காங் யாருக்கும் தெரியாம நடத்திட்டு இருக்கான். இப்ப அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கவும் சுலபமா இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறதா சொல்ல அதுக்கு ஜான்மார்க் கம்பெனியோட முதலாளி ஜெசிகாவும் உன் ஏஜென்ட்டா உன்னால கட்டுப்படுத்த முடியும் சரி. ஆனா அந்த ஹீரோ அவனை என்ன பண்றதுன்னு கேட்டா அப்பதான் அங்க யூன் வராரு. ஜெசிகாவை பார்த்துட்டு ஷாடோன்னு கூப்பிடுறாங்க. இவர் தாங்க உண்மையான ஷாடோ. ஜெசிகாவுக்கு பல ஐடியா கொடுக்கறதே இவர்தான். அந்த ஹீரோவை சமாளிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு நீங்க சாங்மியை மீட் பண்ணணும்னு சொல்ல இப்ப டோசுவோட இடத்துல ஜெசிகாவும் வராங்க. அங்கதான் சாங்மியை அடைச்சு வச்சிருக்கவும் அந்த சாங்மியை மீட் பண்ணி நான் சொல்றதை கேட்டு அத மாதிரி நடந்துகிட்டா நீ உயிரோட இருக்கலாம், இல்லன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டவும் வேற வழி இல்லாம அந்த சாங்மியும் ஜெசிகாவோட கால விழுந்து நீங்க சொல்றதை நான் கேட்கறதா சொல்ல அங்க இருந்து சாங்மியை ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு வரவும் நான் என்ன சொன்னோ அதே மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ல அந்த சாங்மியும் கார்ல இருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஜெசிகாவோட அசிஸ்டன்ட்டுக்கு அவ மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அந்த சாங்மி நமக்கு எதிராக எதுவும் நடந்துக்குவாளான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த சாங்மி ரொம்பவே புத்திசாலி, நமக்கு உதவி பண்றதா அவளுக்கு இருக்க ஒரே வாய்ப்புன்னு சொல்ல இப்ப என்ஐஎஸ் தலைவருக்கு தான் கால் பண்ண அங்க சீஃபும் இருக்காரு. டேவும் நான் காங்க கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அவர் என் கால் அட்டனே பண்ண மாட்டாரு. அங்க எதுவும் பிரச்சனையா நாங்க சவுத் கொரியன் எம்பசியே இருந்தாலும் எங்களை சுத்தி நிறைய எதிரிங்க இருக்காங்க. எங்களுக்கு உதவி எப்போ வரும்னு கேட்டா உங்களுக்கு உதவி வர குறைஞ்சது 2 நாள் ஆகும். அதோட காங் ஜெசிகாவை அரெஸ்ட் பண்றதுக்காக பிரசிடென்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அதனால அவரை கான்டாக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல இப்ப சீஃப் அவருக்கு நம்பிக்கையான சில ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்கள தான் மீட் பண்ணி நீங்க மொராக்கா போன உடனே ஹீரோவையும் அந்த பைலட் போ இவங்க 2 பேரையும் கொலை பண்ணணும்னு சொல்ல அப்ப இடையில டே வந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த சீஃப் எனக்கு தேவை ஹீரோவும் அந்த பைலட் போவும் சாகணும். இதுக்கிடையில அவங்களை காப்பாத்த யார் வந்தாலும் சரி அவங்களையும் கொன்னுருங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, என்னோட பொறுப்புன்னு சொல்ல இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவரை பாத்ரூமுக்கு தான் கூட்டிட்டு போக பாதுகாப்புக்காக 2 பேரும் கூடவே வர அவங்களை அடிச்சுட்டு அவங்க போனை எடுத்துட்டு பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு தான் கால் பண்ணி அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட பைலட் ஓ இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை கொலை பண்ண முயற்சி நடக்குதுங்கிற விஷயத்த பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல இப்ப பாத்ரூம் போன காங் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில வரலன்னு அங்க சீஃப் வரவும் அவர் ஆளுங்க அடி வாங்கி மயக்கத்துல இருக்கத பாக்குறாரு. அதோட காங்கோட கையில இருக்க மொபைலை பார்த்துட்டு யாருக்கும் கால் பண்ணிருப்பானு வாங்கி செக் பண்ணா கால் ஹிஸ்டரி மொத்தமா டெலிட் ஆயிருக்க. யாருக்கு கால் பண்ணன்னு கேட்டாலும் காங் சொல்ல அதனாலே கோவத்துல அவர் அடிச்சிட்டு அந்த யூன் அதான் ஷாடோவுக்கு கால் பண்ணி அந்த காங் யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் சொல்லிருக்கான். அது என்ன இதுன்னு தெரியலன்னு சொல்லவும் யூன் அதை நான் பாத்துக்கிறதா சொல்ல அப்பதான் யூன் பிரசிடென்ட் ரூமுக்கு வர ஒரு ஸ்டாஃப் வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரிட்ட இதை உடனே பிரசிடென்ட்ட கொடுங்கன்னு சொல்ல அதை யூன் பார்த்துட்டு அவருக்கு சந்தேகம் வருது. இதுதான் ஒரு அந்த இன்ஃபார்மா இருக்குமான்னு சந்தேகப்பட இந்த பேப்பரை என்கிட்ட கொடு,
நானே பிரசிடென்ட் கொடுக்கறதா சொல்ல அந்த செக்ரட்டரி இல்ல சார் நானே கொடுக்கறதா சொல்லவும் அங்க அமைச்சரை வராரு. இவங்க பேசுறதை கேட்டு அந்த பேப்பரை வாங்க யூனும் இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு, ரகசியமா கூட இருக்கலாம், நீங்க பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை வரலாம்னு சொல்ல அந்த அமைச்சர் அதை படிக்கிறாரு. உடனே கிழிச்சிட்டு இது இனிமேல் ரகசியமாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. யூனுக்கு சந்தேகம் வருது, இவரு அந்த ஜெசிகாவோட ஆளா இருப்பாருன்னு. அதோட பிரசிடென்ட் ஃபிளைட் வாங்குற கான்ட்ராக்ட ஜான்மார்க் கம்பெனி கொடுக்கலாங்கிறது மட்டும் தான் அவரோட ஐடியா, மத்தபடி அவங்க பண்ற இல்லீகலான வேலை எதுவுமே அவருக்கு தெரியாது. இப்ப சீஃபை தான் காட்டுறாங்க. காங்க தான் மீட் பண்ண வரவோ காங்க ஒரு நம்பிக்கையோட தான் இருக்காரு, நம்ம கொடுத்த தகவல் எப்படியாவது பிரசிடென்ட்டுக்கு போயிடும், அவர் நம்மளை காப்பாத்துவார் நம்பிக்கையோட இருந்தா. அப்ப சீஃப் உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்ல காங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. அதோட அந்த பைலட் போ கண்டிப்பா உயிரோட வரமாட்டான்னு சொல்ல அங்க ஈரியனோட ஃப்ரெண்டையும் கூட்டு வராங்க. அவங்க சீஃப் கூட ஒரு டீல் போட்டிருப்பாங்க, நான் நீங்க சொல்ற எல்லா வேலையும் செய்யறேன், ஆனா அதுக்கு பதிலா என்ன லாக்அப்ல வச்சிருக்காம வெளியில விடுங்கன்னு சொல்ல சீஃப் இவள மாதிரி ஒரு திறமசாலி நம்ம கூட இருந்தா நமக்கு தான் நல்லதுன்னு சில டாக்குமெண்ட்டை காட்டி இங்க நடக்க போற விஷயம் ரொம்பவே ரகசியமானது, இதை எக்காரணத்தை கூட நீ வெளியில சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அது தேச துரோக குற்றம், அதுக்காக உனக்கு தண்டனை கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்க ஹீரோயின் ஃப்ரெண்டா உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது உண்மையில இது எல்லாமே காங்கோட பிளான் தான். இந்த சீஃப் கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் காங் இன்னொரு ஐடியாவும் பண்ணிருப்பாரு. அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பிரசிடென்ட் இருந்து நமக்கு உதவி கிடைக்கலாம், நம்மள காப்பாத்த போற ஒரே ஆளு நீ மட்டும் தான், நீ எப்படியாவது வெளியில போ, சீஃபோட டீம்ல சேர்ந்து வேலை பாரு, அங்க நான் சொல்றதை மட்டும் செய், அந்த தகவல் மட்டும் டேக்கு கிடைச்சா போதும், அவன் மத்தது எல்லாத்தையும் பாத்துக்குவான்னு சொல்ல அவங்க பிளான் படி தான் இந்த ஃப்ரெண்டா அவங்க டீம்ல சேர. இவங்க பிளான் என்னன்னு இன்னும் சரியா தெரியல. அப்படியே கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப கனவு கண்டுட்டு இருக்காரு. அதுல ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்துட்டு இருக்கவோ இது ஹூன் படிக்கிற பள்ளிக்கூடம் தான். அன்னைக்கு பேரண்ட்ஸ் டே மீட்டிங், பசங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக அப்பா அம்மா எல்லாம் காத்துட்டு இருக்க. அங்க ஹீரோவும் வந்திருப்பாரு. அந்த கிளாஸுக்கு வெளியில நிக்க அங்க யூன் பேசுறத கேட்கிறாரு. நான் என்னோட சித்தப்பா மாதிரி ஆக போறேன்னு சொல்ல அப்ப அந்த டீச்சரும் உன் சித்தப்பா மாதிரி ஸ்டென்ட் மேன் ஆக போறியான்னு சொல்ல இல்ல நான் என் சித்தப்பா மாதிரி நல்ல மனுஷன் ஆக போறேன், என் அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் என் அம்மா என்ன ஒரு அனாதாசிரமத்துல சேர்த்துட்டாங்க, அந்த நேரத்துல என் சித்தப்பா தான் என்ன தத்தெடுத்து நல்லபடியா வளர்க்கறாரு, என்ன படிக்க வைக்கிறதுக்காகவே சாப்பாட்டு செலவுக்காகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, அவர் ரொம்பவே நல்லவர், நான் அவரை மாதிரி ரொம்பவே நல்ல மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் என் சித்தப்பாவை நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல அதை கேட்டு அங்க இருக்க பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்லாம் கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஹீரோவும் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண அப்ப கிளாஸ் முடிஞ்சு அங்க இருக்க பசங்களாம் போகவும் ஹீரோவும் யூனை கூப்பிடுறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருந்த யூன் மறைஞ்சு போக இது எல்லாமே ஒரு கனவா ஹீரோவுக்கு வந்திருக்கும். அதனால நிம்மதியா தூங்க முடியாம வரவும் அப்பதான் கிச்சன்ல இருக்க ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க கூட வேலை பார்த்தா ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு அந்த கிச்சன்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கவும் சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோ பக்கத்துல வராரு. ஆனா டே தடுத்து அவளை தனியா விடு, அழுகட்டும், அப்பதான் அவன் மனசுல இருக்க பாரம் குறையும். இத மாதிரி விஷயங்கள் அடுத்த தடவை நடக்கும் போது அவ தைரியமான ஒரு ஆளா இருக்க முடியும்னு சொல்ல இப்ப சவுத் கொரியால இருக்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தாளங்களை தான் காட்டுறாங்க. அங்க டைனமிக் கம்பெனியோட முதலாளியும் இருக்காரு. அந்த விமான வெடிப்பு ஒரு தீவிரவாத தாக்குதல் தானோ, அதுக்கு இவர் கம்பெனி விமானத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு அங்க இருக்கிற எல்லாருமே கையெழுத்து போட்டு தராங்க. அப்பதான் அங்க சாங்மியோட லாயரா இருக்கு. அங்க ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் வரவும் உங்களுக்கு எதிரான அங்க கேஸ ஃபைல் பண்ண போறதா சொல்ல அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே டைனமிக் கம்பெனிக்கு விமானம் வெடிச்சதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா திடீர்னு கேஸ் ஓபன் பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் டிவியை பார்த்தா ஒரு விஷயம் தெரிய வருது. உடனே டிவியை போட்டு பாக்குறாங்க. அதுல சாங்மி தான் இருக்கா. மீடியா ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லி விமானம் வெடிச்சது ஒரு விபத்துல தீவிரவாத தாக்குதல், இதுல தன்னோட கணவரான பைலட் போவுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஜெசிகா கிடையாது, டைனமிக் கம்பெனியோட முதலாளி. அவர் தான் தன் கணவருக்கு பணம் கொடுத்து விமானத்தை வெடிக்க வச்சதாவும் அந்த பழிய ஜான்மார்க் கம்பெனி மேல போட சொன்னதாவும் இதுல சம்பந்தப்பட்ட ஹீரோவும் அந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளியோட ஆளுதான் சொல்ல இதுதான் ஜெசிகாவோட திட்டம். இது மூலமா டைனமிக் கம்பெனி முதலாளி மேல பழிய போட்டு அவங்க கேஸ்ல இருந்து வெளியில வர டைனமிக் கம்பெனியோட முதலாளி கோவத்துல ஜெசிகாவை தான் மீட் பண்ண வராரு. ஜெசிகா கிட்ட நீ என்ன மாட்டி விட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகும்னு சொல்ல அதுக்கு ஜெசிகாவும் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், யாராவது ஒரு ஆளை எதிரின்னு முடிவு பண்ணிட்டா அவனுக்கு கருணை காட்ட மாட்டீங்க, பழிதான் வாங்குவீங்க, நீங்க எப்படி பழி வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் காத்துட்டு இருக்கதா சொல்லிட்டு ஜெசிகா அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் காட்டவும் சீஃப் ஆளுங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் சிக்கன் ஆர்டர் பண்ண போறதா சொல்லிட்டு எனக்கு சிக்கன் வேணும், இந்த அட்ரஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒகபாண்டுன்னு ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் கொடுத்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு லேடி தான் இருப்பாங்க. உங்க ஆர்டர் சீக்கிரமா உங்களை தேடி வரும்னு சொல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆள் வேலை பார்ப்பான். அவன் பேரு ஜாங்சு. கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்காரு, ஆனா ரொம்பவே திறமசாலி. அங்க இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கவும் அந்த ரெஸ்டாரண்ட் லேடி வந்து உனக்காக ஒரு வேலை வந்திருக்கு, ஒகபாண்டுக்கான சிக்னல்னு சொல்லி இந்த இடத்துல போய் சிக்கனை கொடுத்துருவான்னு சொல்ல ஜாங்சு அந்த சிக்கனை வாங்கிட்டு டெலிவரி பண்றதுக்காக வர ஹீரோயினோட ஃப்ரெண்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பின்னாடி ஒரு ஆள் கண்காணிச்சிட்டு இருக்க. அவங்க ஜாங்சூட் வந்து சிக்கனை வாங்கி அவங்க கிரெடிட் கார்டு மூலமா தான் பே பண்றாங்க. அப்படி பே பண்ணும்போது அதுக்கான ரெசிப்ட் கேட்டு வாங்கிக்கவும் ஒரு ரெசிப்ட் ஜாங்சு அவங்க கிட்டேயும் கொடுத்து இன்னொரு ரெசிப்ட் அவனும் வச்சுக்கிறான். அப்படி வச்சுக்கும் போது எதுல அவங்க சிக்னேச்சரை போட்டுருங்கன்னு சொல்ல அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கையெழுத்து போட்டு தர அதை வாங்கிட்டு ஜாங்சு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்பதான் இந்த ஃப்ரெண்டு கிட்ட காங் என்ன சொன்னார்னு காட்டுறாங்க. எனக்கும் டேக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமான இடம் இருக்கு, அங்க எனக்கு நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் ஒகபாடுங்கிற இந்த கோடை மட்டும் சொல்ல நம்ம ஆபத்துல இருக்கதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல காங் எப்படி அவர் ஆபத்துல இருக்காங்கிற சிக்னலை வெளியில கொடுத்துட்டாரு. கட் பண்ணா மொரோக்கோல கொரியன் எம்பசில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்கதான் பைலட் போவும் இருக்கு. ஹீரோ அவங்கிட்ட வந்து அவன் கழுத்தை பிடிச்சு நான் அவன் உயிரை காப்பாத்திட்டே உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத, உன் மூலமா பல உண்மை வெளியில வரணும், அது வந்ததுக்கு அப்புறம் உன கொரியால சேர்த்ததுக்கு அப்புறம் உன்
உன் நிலைமையை நான் மோசமாக்குவேன், எதுக்காக வாழ்றோம் செத்தரலாம்னு சொல்லி நீ யோசிப்போம், அந்த அளவு உன் நிலைமையை மோசமாக்குறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். அப்பதான் எம்பசிக்கு சவுத் கொரியா ஆளுங்க வராங்க. இவங்க எல்லாம் காங்கோட ஆளுங்க இல்ல சீஃபோட ஆளுங்க. டேவை மீட் பண்ணி நம்மலாம் சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகவும் டேவுக்கு இவங்களை பார்க்க சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவர் காங்க பத்தி நல்லாவே தெரியும், அவர் கீழே இருக்க நம்பிக்கையான சில ஏஜென்ட்ஸை பத்தி தெரியும். ஆனா அதுல இருக்க யாருமே இந்த கூட்டத்துல இல்ல. இவங்கெல்லாம் பார்க்கவே ஒரு புது ஏஜென்ட் மாதிரி இருக்கு. அதனால டேவோட சந்தேகம் அதிகமாகுது. அப்பதான் அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் லேடி கால் பண்ண அவங்க நம்பர் டேவுக்கு நல்லாவே தெரியும். உன்னை தேடி உதவிக்கு ஆளுங்க வந்திருப்பாங்களே, அவங்க யாருமே உதவி பண்ண வரல, கொலை பண்ண வந்த ஆளுங்கன்னு சொல்ல இந்த தகவலை ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கொடுத்திருப்பாங்க. அந்த ரிசிப்ட்ல கையெழுத்து போடும் போது ஹீரோயின் ஃப்ரெண்டு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா யாருமே உதவி பண்ண வரல, கொலை பண்ண தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ரெஸ்டாரண்ட் லேடியும் கொடுக்க டேக்கு என்ஐஎஸ் தலைவர்கிட்ட இருந்து கால் வருது. இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டா அங்க வந்து எல்லா ஏஜென்ட்டுமே ரொம்பவே ஆபத்தானவங்க. அவங்க வந்தது ஹீரோவையும் அந்த பைலட் போவையும் கொலை பண்றதுக்காக தான். நீங்க யாரும் எதுவும் தடுக்காதீங்கன்னு சொன்னா டேவுக்கு இதுல விருப்பம் இல்ல. நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை என் பேச்சை மீறி நீங்க எதுவும் நடந்தா அதால உங்களுக்கு தான் பிரச்சனை. அரசாங்கத்தோட ஆர்டரை மதிக்கலன்னா நீங்க தேச துரோகி ஆவீங்க, அது மூலமா உங்களுக்கும் ஆபத்து, உங்க மேலேயும் தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்ல இந்த விஷயம் குளிக்கும் தெரியுது. அடுத்து என்னதான் பண்ண போறேன்னு கேட்டா டே எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. இப்ப சவுத் கொரியால வந்த சீஃபோட ஆளுங்க முதல் வேலையா ஹீரோ இருக்க ரூமுக்கு தான் வராங்க. அங்கதான் பைலட் போவும் இருக்கு. நம்ம சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பிடுவோம், அதோட இனிமேல் இந்த பைலட் போவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடதுன்னு சொல்ல அப்ப ஹீரோவோ இந்த பைலட் போவோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு, என்னால இவன் தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல அப்ப நாங்களும் இதே ரூம்ல தங்கறதா சொல்லவும் அங்க டேவும் வராரு. இந்த ரூம் ரொம்பவே சின்னதா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பத்தாது, நான் வேற ரூம் தரதா சொல்லி அங்க இருக்கிற அந்த சீஃபோட ஆளுங்களை முதல்ல வேற ரூம் கூட்டிட்டு போக ஹீரோவுக்கு இவங்க பேசுறது இவங்க நடவடிக்கையில எல்லாம் சந்தேகம் வரவும் அதை பத்தி ஹீரோயின் சொல்றாரு. எனக்கு இவனுக்கு மேல சந்தேகமாவே இருக்கு, நான் போய் கொஞ்சம் பாத்துட்டு வரதா சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு தான் வர. இப்ப ரூமுக்குள்ள அந்த சீஃபோட ஆளுங்க ஹீரோவையும் அந்த பைலட்டையும் கொலை பண்றதுக்காக அவங்க காஸ்டியூமும் கன் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியில வந்த ஹீரோ கதவு தட்ட யாரா இருக்குன்னு சொல்லி கதவு திறக்க வர அப்ப ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்களுக்கு எதுவும் சாப்பாடு இல்ல குடிக்க தண்ணி எதுவும் வேணுமான்னு கேட்க எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அங்க கதவை சாத்திடுவாங்க. அப்படி சாத்துற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஹீரோயின் நோட் பண்ணிக்க ஹீரோ கிட்ட வந்து எனக்கு உங்களை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, நம்ம நாளை காலையில தான் கிளம்புறதா சொன்னாங்க, ஆனா இப்பவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களோட கையிலும் இப்ப கன் இருக்கிறதா சொல்ல அதுக்கு ஹீரோ நான் சொல்றது தெளிவா கேளு, அந்த பைலட் போவோட உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அவனை முதல்ல டே இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போ, இவங்க உண்மையிலேயே நமக்கு உதவி பண்ண வந்தவங்களா இல்ல ஆபத்தானவங்களா நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரதா சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புவோம். ஹீரோ மறுபடியும் வந்து கதவு தட்டுறாரு. நான் சா வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோட பேரை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே கதவு நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ செத்துருப்பான்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா அங்க ஹீரோ இல்ல, பக்கத்துல தான் ஒளிஞ்சிருக்க. இவனுக்கு யாருமே உதவி பண்ண வந்த ஆளுங்க இல்ல உயிரிழக்க வந்தவங்க தான் தெரிஞ்சு அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அந்த பைலட் ஓவோட ரூமுக்கு தான் ஹீரோயின் வரவும் அப்பதான் அவங்களுக்கு அந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளியோட செக்ரட்டரி கால் வருது. நான் சொல்ற விஷயத்த முதல்ல தெளிவா கேளுங்க, இல்லனா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. உங்க மொபைலுக்கு ஒரு டைமர் அனுப்பியிருக்கேன், அந்த டைமர் முடிறதுக்குள்ள கொரியன் எம்பசில இருக்க சேஃப் ஜோனுக்கு வந்துருங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா என்னால இப்ப சொல்ல முடியாது, நீங்க வரனா செத்து போயிடுவீங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு தரப்பா அவன் மட்டும் ஹீரோட கையில ஒரு கன்னோட மாட்டவும் அவன் தலையில கன்னை வச்சு யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா அவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த லீடர் இது என்னோட உத்தரவு, இவனை மாதிரி ஆளுங்களால யாரையும் கொலை பண்ண முடியாது, ஷூட் பண்ணுங்கன்னு சொல்ல அதுல ஒருத்தன் ஹீரோவை ஷூட் பண்ண வரும்போது அவனை யாரோ ஷூட் பண்ணிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோவால உங்களை ஷூட் பண்ண முடியாது சரி, ஆனா நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கொலிகும் டேவும் சிசிடிவி மூலமா பார்த்துட்டு தான் இருக்க. இது எல்லாத்தையுமே கொலிகும் டேவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த கொலிக்கும் இவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, நம்ம உதவி பண்ண வேணாமான்னு கேட்டா அவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் நம்ம அரசாங்கம் நமக்கு கொடுத்த உத்தரவு, அப்படியே அவங்களுக்கு உதவி பண்ணா நம்மளும் தேச துரோகி ஆயிடுவோம்னு சொல்ல அப்ப ஹீரோயின் அங்க இருக்க ஆளுங்கள்ட்ட எதுக்காக எங்களை கொலை பண்ண ட்ரை பண்றீங்கன்னு கேட்டா அந்த லீடரும் எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, அரசாங்கம் என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறதா எங்க கடமை, அதுதான் நாங்க பண்றதா சொல்ல ஹீரோயினும் சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. நாங்க ஒன்னும் துரோகிங்க இல்ல, நம்ம நாட்டை சேர்ந்து 200க்கு மேல ஆளுங்க இறந்து போயிருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் உண்மையை வெளியில கொண்டு வரதான் நாங்க முயற்சி பண்றோம், நான் சொல்றதை கேட்டு தயவு செஞ்சு கண்ணை இறக்குங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற யாருமே கண்ணை இறக்குற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் டேவும் கொலிக்கும் அவங்க உதவி பண்ண கூடாது, அப்படி உதவி பண்ணா தேச துரோகின்னு சொல்லி இவங்களுக்கு முத்திரை கொடுத்துருவாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு மனசாட்சி கேட்கல, அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகனே தோண டே ஒரு பிளான் பண்ணி அங்க இருக்கிற கரண்ட கட் பண்ணவும் அந்த லீடர் சொல்ல எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் அந்த லீடர் தள்ளிட்டு அங்க இருக்க வேற ஒரு வழியா போகவும் இப்ப முதல்ல கீழே விழுந்த அந்த லீடர் தான் தூக்கி விட என்ன விடுங்க முதல்ல அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்லவும் ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிர தான் டே வரவும் அவங்கள பார்த்த மாதிரி கண்ணை நீட்ட எங்க இவங்கள தான் ஷூட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா பின்னாடி வர சீஃபோட ஆளுங்களை ஷூட் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு டே கோலி ஹீரோ ஹீரோயின் அந்த பைலட் போ எல்லாருமே சேஃப் ஜோனுக்கு வந்து அந்த கதவை சாத்துறாங்க. அதோட அங்க இருக்கிற பொருள்லாம் வச்சு அந்த கதவை நல்லா அடைக்க மறுபடியும் டைனமிக் கம்பெனி முதலாளி செக்ரட்டரி இருந்து கால் வருது. அவங்களும் உங்க போன்ல டைமர் முடிகிற வரைக்கும் அங்கேயே பத்திரமா இருக்கான்னு சொல்ல இப்ப அந்த சேஃப் ஜோன் ரூமுக்கு வெளியில கதவு மூடி இருக்கவும் அதை திறக்கிறதுக்காக அதுல பாம செட் பண்றாங்க. அந்த சிசிடிவி மூலமா டே பார்த்துட்டு இருக்க அந்த சிசிடிவி அந்த லீடர் ஷூட் பண்ணிடுவாரு. அந்த பாம் அடிச்சு கதவு உடையவும் அந்த மொத்த சீஃபோட ஆளுங்களை உள்ள வராங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த டைமரை பத்தியா அந்த செக்ரட்டரி தான் கால் பண்ணி சொன்னதை பத்தியும் சொல்ல அந்த டைமரை பாக்குறாரு. அவர் கையில தான் மொபைல் இருக்கவும் அந்த சீஃபோட ஆளுங்களுக்கு முன்னாடி வந்து என் பேச்ச ஒழுங்கா கேட்டு இங்க இருந்து போயிடுங்க, இந்த இடத்த சுத்தி பாம் வச்சிருக்கேன், இந்த டைமர் முடியும் போது கண்டிப்பா வெடிக்கும்னு
சாகணும்னு சொல்ல, டேய் செத்தா நாங்க மட்டும் இல்ல நீங்களும் சேர்ந்துதான் சாகணும்னு சொல்ல, ஹீரோ ஏதோ ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. அப்பதான் டைமர் முடிஞ்சு 0 வரவும் திடீர்னு பாம்பு வெடிக்கிற சவுண்ட் கேட்க அந்த சீஃபோட ஆளுங்க எங்க நிக்கிறாங்களோ அங்க அண்டர் கிரவுண்ட்ல இந்த பாம்பு வெடிச்சு எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல சீக்கிரட்டான ஒரு வழி இருக்கும். ஹீரோவும் அவர் கூட இருக்க மத்த ஆளுங்க அங்க வர அந்த அண்டர் கிரவுண்ட் கீழே விழுந்ததுல அந்த சோல்ஜர்ஸ் யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க, காயம் தான் பட்டிருக்கும். அதனால டீ அவரோட கன் எடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே கொன்னுருவாரு. அப்ப லைன்ல இருக்க செக்ரட்டரி ஹீரோ கிட்ட நான் சொல்ற வழியில வாங்கணும், ஒரு பாதாள சுரங்க வழியா வர சொல்லவும் அந்த வழியா முதல்ல போறான். பின்னாடி ஹீரோவும் போக ஹீரோயின் அவங்களையும் கூட வர சொல்றாங்க. ஆனா டே என்னால வர முடியாது, ஏன்னா உங்களை கொல்றதுக்கான ஆர்டர் இவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் வந்திருக்கு. ஒருவேளை இப்ப நான் உன் கூட வந்தா நானும் ஒரு தேச துரோகி, உங்களை கொல்றதுக்கான ஆர்டர் கொடுத்தது என்ஐஏஎஸ் தலைவர் தான். அங்க யாரையுமே நம்மால நம்ப முடியாது. உன்னோட வேலை எப்படியாவது இந்த பைலட்டை சவுத் கொரியா கொண்டு வரது. நான் சொல்ற சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோ. கோட் நேம் ஒகபான், முக்கியமா இந்த நம்பரை சீக்கிரமா மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் லேடியோட நம்பரையும் கொடுத்து ஹீரோயினை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கொலிக்ட முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணு. இவங்க இங்க வந்ததோ நம்ம சண்டை போட்டதோ இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது. இவங்க இங்க ஹீரோவை கொலை பண்ண வந்தாங்க. அங்க நடந்த சண்டையில இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. நடந்த சண்டையில நம்ம 2 பேரும் மட்டும் தான் தப்பிச்சோம். இந்த கதையை ஞாபகத்துல வச்சுக்கன்னு சொல்ல இப்ப அந்த பாதாள சுரங்கத்து வழியா ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே தப்பிச்சு ஒரு இடத்துக்கு தான் வரவும் அங்க செக்ரட்டரி அவங்களுக்காக காத்துட்டு இருக்க. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் என்ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து என்ஐஏஎஸ் தலைவரும் சீஃபும் கால் பண்ணி எம்பசில என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க, நீங்க அனுப்பின ஆளுங்க ஹீரோவி அந்த ஓவியம் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப பெரிய சண்டை நடந்துச்சு. ஹீரோ அவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டான். அதோட முக்கியமா ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அங்க நடந்த சண்டையில தப்பிச்சது நாங்க மட்டும் தான் சொல்ல சீஃபுக்கு சந்தேகம் வந்து அது எப்படி நீங்க 2 பேரும் மட்டும் உயிரோட இருக்கீங்கன்னு கேட்டா அது எங்க நல்ல நேரம்ட்டே சொல்ல சீஃபுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு புரியுது. அவங்க ஆளுங்க கிட்ட ஹீரோவும் ஹீரோனும் தப்பிச்சா கண்டிப்பா சவுத் கொரியா வரதான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால இந்த உலகத்துல இருக்க பல ஏர்போர்ட்டை வாட்ச் பண்ணுங்க. அவங்க முகம் இந்த உலகத்துல எந்த ஏர்போர்ட்ல தெரிஞ்சாலும் சரி, எந்த கேமரால தெரிஞ்சாலும் சரி, அதை எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காங்க தான் பார்க்க வர அந்த ஹீரோவும் ஓவும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க அது உனக்கு கண்டிப்பா தெரியும். டே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், அது என்னன்னு சொல்லி காங்க மிரட்டவும் காங்கும் உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ல அதுல கடுப்பானவர் கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனா காங் பயப்படல. இப்ப இந்த சீஃப் நினைச்சா ஷூட் பண்ணலாம். அப்படி ஷூட் பண்ணா இவரே ஒரு பிரச்சனையில மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஷூட் பண்ணாம அவரோட ஆளுங்க கிட்ட இன்னைக்கு அந்த காங்குக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அதுல விஷத்தை வச்சு கொடுத்து அவனை கொன்னுடுன்னு சொல்ல இவங்க எல்லாருக்குமே ஹோட்டல்ல தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்க. காங்குக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வருது. அதுல சீஃபோட ஆளு விஷத்தை கலந்து கொடுக்க வர ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இந்த சாப்பாடை நானே கொடுக்கறதா சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து காங்கிட்ட கொடுக்க அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்து மயக்கம் வந்துடும். அது எல்லாத்தையுமே சீஃப் சிசிடிவி கேமரா மூலமா பாத்துட்டு இருக்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூட்டிட்டு வர கூடவே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஆனா காங்க காப்பாற்ற முடியாம அதே இடத்துல இறந்து போகவும் அந்த ஃப்ரெண்ட் அதை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப ஜெசிகாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு மொராக்கால ஒரு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருப்பாங்களா, அந்த இன்ஸ்பெக்டரை கான்டாக்ட் பண்ணி எக்காரணத்தை கொண்டு ஹீரோவா அவங்க கூட இருக்க ஆளுங்களும் மொராக்காவை தாண்டி போக கூடாது, பார்டர்ல செக்கிங் அதிகப்படுத்துன்னு சொல்ல இப்ப அந்த செக்ரட்டரியை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேரையும் பார்டர்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர முயற்சி பண்ண அங்க போலீஸ் நிக்கிறாங்க. நீங்க யாரு எங்க போறீங்கன்னு விசாரிக்கவும் செக்ரட்டரி அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை மட்டும் தான் காட்டுவாங்க. காட்டின உடனே அங்க இருந்து கிளம்ப செலவும் இன்னொரு பக்கம் அந்த மொராக்கால இருக்க லோக்கல் போலீஸ் தான் காட்டுறாங்க. அவர் ஆர்மி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. இன்னும் தெளிவா சொல்லணும், ஜெசிகா என்னமோ போலீஸ் தான் கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா டைனமிக் கம்பெனி முதலாளி ஆர்மி ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணவும் அது மூலமா அந்த போலீஸை பிடிச்சு ஷூட் பண்ணி கொன்னுருவாங்க. அதனால இதுக்கப்புறம் இங்க என்னதான் நடக்குதுங்கிற தகவல் ஜெசிகாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்ப ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேருமே ஒரு பத்திரமான இடத்துல இருக்கவும் அப்ப ஹீரோவுக்கு டைனமிக் கம்பெனியோட முதலாளி கால் பண்ண ஹீரோவும் இங்க என்னதான் நடக்குது, எதுக்காக கவர்மெண்ட் எங்களை கொலை பண்ண பாக்குதுன்னு கேட்டா அந்த முதலாளியும் கொரியால நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த பைலட்டோட மனைவி சாங்மி அப்புறம் மாதிரி தனக்கு எதிராக சாட்சி சொன்னதாகவும் அதனால மீடியா கவர்மெண்ட் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு, இங்க யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் எது நடந்தாலும் சரி இந்த ஓவ பத்திரமா சவுத் கொரியா கொண்டு வருவேன், அவனை கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி நிப்பாட்டி உண்மையை வெளியில கொண்டு வருவேன்னு சொல்ல அதுக்கு டைனமிக் கம்பெனி முதலாளி உதவி பண்றதா ஒத்துக்க இப்ப ஜெசிகாவோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்கதான் சீஃபும் இவனும் இருக்க மொராக்கால நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, அவங்களை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் பரபரப்பா அங்க வர ஒரு முக்கியமான விஷயம், இப்ராஹிம் இறந்துட்டான்னு சொல்றாரு. அதாவது அந்த லோக்கல் போலீஸ் மொராக்கால ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் தான் இறந்துட்டாரணும், அவர் யாரோ கொலை பண்ணதா சொல்ல யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஜெசிகா இந்த அளவு யாருக்கு அது பலம் இருக்கணும், அது கண்டிப்பா அந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளி தான். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு எந்த அளவு கான்டாக்ட் பவர் இருக்கும் அதை விடவும் அதிகமா அவருக்கு பவரும் கான்டாக்ட் இருக்கு, அதை வச்சுதான் அந்த மொராக்கோ போலீஸை கொண்டு இருப்பாரு, சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்னு சொல்ல இப்ப மொராக்கோல இருந்து டேவும் கொலிகும் சவுத் கொரியன் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க உடனே என்ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணி ஷாடோ அதாவது யூன் கிட்ட கூட்டிட்டு வரவும் அவரும் ஒரு வேலையை கொடுக்கறாரு. நான் சொல்றதை கேட்டு அத மாதிரி நடந்துக்கணும், இல்லனா உனக்கு தான் பிரச்சனை, நான் உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதை மீடியாவுக்கு முன்னாடி நீ ஒப்பிக்கணும்னு சொல்ல டேவ் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப சீஃபும் வந்து இவனை நம்மால நம்ப முடியாதுன்னு சொல்லவும் அதுக்கு யூனும் இவனை நம்மால நம்ப முடியாது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒருவேளை இப்ப அவன் நமக்கு உதவி பண்ணலாம், அதால அவனுக்கு தான் பிரச்சனை, அவனும் தேச துரோகியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பான், அதனால கண்டிப்பா இந்த தடவை நமக்கு உதவி பண்ணுவான், அப்படி இருந்தாலும் அவன் மேல எப்பவுமே கவனம் இருக்கட்டும், அவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு சொல்ல இப்போ ஒரு ஷிப்பை தான் காட்டுறாங்க. டைனமிக் கம்பெனியோட முதலாளி அவரோட பவரை பயன்படுத்தி கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொண்டு வர ஒரு ஷிப்ல தான் ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேருமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு துணை அந்த செக்ரட்டரி வர இப்ப அந்த ஓவை தான் காட்டுறாங்க. இவன் போதை பொருள்
பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோவும் வாயை அடைச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அங்க வரவும் எதுக்காக இவன் வாயை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த டேப்பை எடுத்து பார்த்தா அவன் ஹீரோயின் டீல் பேசுறான். நான் சொல்றதை கேட்டு எனக்கு உதவி பண்ணு, நீ எவ்வளவு பணம் கேட்கறிய தரேன், இங்க இருந்து என்ன தப்பிக்க மட்டும் வையின்னு சொல்ல. அப்ப அங்க ஹீரோவும் அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் பலமா அடிக்க அவன் வாங்கின அடியில மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்ப ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க. அப்ப ஹீரோவும் இது என்னோட பிரச்சனை, இறந்து போனது என்னோட அண்ணன் பையன், அவனுக்காக நான் சண்டை போட்டா சரி, நீ எதுக்காக சண்டை போடணும், இது வரைக்கும் நான் எதிரிங்களோட சண்டை போட்டேன், ஆனா இப்ப நம்ம அரசாங்கமே நமக்கு எதிராக இருக்கு, அவங்களோட சண்டை போட வேண்டியது இருக்கு, இதுல நீ மாட்டிக்க கூடாதுனா இந்த பிரச்சனையில இருந்து நீ தள்ளியே இருன்னு சொல்ல. அது ஹீரோயினும் என்ன இந்த கேஸ்ல இருந்து விலக சொல்றியா, நான் ஒரு அரசாங்க அதிகாரி, மக்களுக்கு உதவி பண்றதா என்னோட வேலை, இறந்து போன அண்ணன் பையனுக்கும் அவன் கூட இருந்த மத்த ஆளுங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல. ரெண்டு பேருமே ஹைஃபை போட்டுக்க கட் பண்ணா சவுத் கொரியால டேவை தான் காட்டுறாங்க. ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் தான் ரெடி பண்ணிருக்க. அந்த யூன் சொன்ன மாதிரி டேவும் மீடியா ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. நடந்த விமான தாக்குதலுக்கு முக்கியமான காரணமே டைனமிக் கம்பெனி தானோ, அவங்க கம்பெனி பிளேனை அவங்களே வெடிக்க வச்சு அந்த பழிய ஜான்மார்க் கம்பெனி மேல போட ட்ரை பண்ணாங்க. இதுல ஹீரோவுக்கு பங்கு இருக்கிறதா சொல்ல. அந்த இடத்துல மீடியா ஆளுங்க மட்டும் இல்ல, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களும் இருப்பாங்க. ஜூடோ மாஸ்டர் இருக்க ஹீரோவை பத்தி தப்பா பேசவும் எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஹீரோ ரொம்பவே நல்லவன், கண்டிப்பா அவன் இப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சப்போர்ட் பண்ண பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த சில பேர் ஹீரோ தப்பு பண்ணிருப்பான்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்கிட்டே அந்த ஜூடோ மாஸ்டர் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா யாருமே கேட்க தயாரா இல்லைனா அவரை வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் சாங்கமி இப்பட்டே இவங்க ரெண்டு பேருமே டைனமிக் கம்பெனி முதலாளிக்கு எதிராக மீடியால சொன்னதால அதை வச்சு அரசு வாரண்ட் வாங்கி அந்த டைனமிக் கம்பெனி முதலாளியை அரெஸ்ட் பண்ண இந்த நியூஸ் எல்லாத்தையுமே கப்பல வர ஹீரோயினும் பாக்குறாங்க. ஹீரோயினும் டே நமக்கு துரோகம் பண்ணல, அவன் சூழ்நிலையால போய் சொல்லிட்டு இருக்கதா சொல்ல. அப்பதான் டே சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கோட் நேம் ஒகபாடு, அதோட ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாரு. அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணா அது அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகவும் அவங்க கிட்ட ஒகபாடுன்னு கோட் நேம் சொல்ல அந்த காலை ஒரு ஆளை வாங்கி பேசுறாங்க. யாருன்னு பார்த்தா அது காங் தான். அவர் இறந்து போல இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்பதான் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது டேவும் கொலிக்கும் மொராக்கால இருந்து கிளம்பும் போது தவறுதலா அவங்க மேல ஒரு ஆளை இடிச்சிட்டு போயிருப்பாரு. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பாக்கெட்ல ஏதோ வைப்ரேட் ஆன மாதிரி இருக்கவும் டே எடுத்து பார்த்தா அதுல ஒரு மொபைல் தான் இருக்கும். அதுல கால் வரும் அட்டெண்ட் பண்ணி பேசினா லைன்ல டைனமிக் கம்பெனியோட முதலாளி தான். என்ஐஎஸ் ஏஜென்ட் மொத்தமா சீஃபோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. நான் சொல்றதை தெளிவா கேளுங்க. உங்ககிட்ட இப்ப ஒரு போன் இருக்கு. அந்த போனோட அந்த சீஃபோட போனை சிங்க் பண்ணிருக்கேன். அவன் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு நல்லாவே தெளிவா கேட்கும். அதை வச்சு நீங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னு சொல்ல டே அவர் பண்ண உதவிக்காக நன்றி சொல்ல. அப்பதான் சவுத் கொரியால சீஃபும் காங்க கொல்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாரு. அதை டேவும் கொலிக்கும் கண்டுபிடிக்க அது அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து காங்குக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும் போதே அதுல ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல உங்க சாப்பாடுல பாய்சன் இருக்கணும், அந்த சின்ன பிட்டு பேப்பர்லயே ஒரு மாத்திரையும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான பாய்சன் தான். இதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அதுக்கான மாத்து மருந்து சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா இறந்து போயிருவாங்க. இதுதான் அவங்களோட திட்டமே. அந்த மருந்து சாப்பாடோட வச்சு காங்க சாப்பிட அவருக்கு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டிருப்பாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவும் அவர் இறந்த மாதிரி காட்டி அங்க அவருக்கான மாத்து மருந்தை கொடுத்து காப்பாத்திருப்பாங்க. இந்த எல்லா விஷயமும் டேக்கு மட்டும் இல்ல ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே தெரியும். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அந்த காங்கிட்ட தான் நாங்க ஒரு ஷிப்ல தான் வந்துட்டு இருக்கோம், அந்த ஷிப் வரப்போற டேட் டைம் எல்லாம் கரெக்டா சொல்லி அங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. அதுக்கு காங்கோ அந்த சீஃபை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை எல்லா ஏர்போர்ட்லயும் தேடிட்டு இருப்பான், அப்படி கிடைக்காத நேரத்துல நீங்க கப்பல்ல வர வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பா கெஸ் பண்ணுவோம், அதனால நம்ம வேற விதத்துல அவனை டைவர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல. இப்ப கட் பண்ண அந்த என்ஐஎஸோட சீக்ரெட் இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க இருந்தா ஹீரோவும் ஹீரோயின் எங்கன்னு சொல்லி உலகம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஏர்போர்ட்ல பல ஏர்போர்ட்ல ஹீரோவும் ஹீரோயின் இவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற கேமரா எல்லாருமே டைரக்ட் பண்ணி காட்டுது. என்னதான் நடக்குதுன்னு புரியாம இருக்கவும் அப்பதான் வீடியோ கால் மூலமா ஹீரோவும் வராரு. அங்க இருக்கிற ஆபீசர்ட்ட ராத்திரியும் பகலுமே என்ன தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு, தப்பு பண்ண குற்றவாளி எப்படிங்கடானா ஒரு அப்பாவி எப்படிக்க தேடிட்டு இருக்கீங்க, நான் கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு சொல்ல அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. அப்ப ஷேடோ அதாவது யூனா அங்கதான் இருக்கான். நம்ம இவனை பல இடத்துல தேடிட்டு இருக்கோம், ஆனா இவன் உலகத்துல பல இடத்துல இருக்கிறதா கேமரா எல்லாம் காட்டுது. அதே நேரத்துல அவன் நமக்கு கால் பண்றான், அவன் வேற ஏதோ ஒரு திட்டம் போடுறான், அதை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல. ஹீரோவுக்கு ஹீரோனுக்கு இந்த ஐடியா எல்லாம் கொடுத்தது காங் தான். அதோட இவங்க உலகத்துல பல இடத்துல இருக்க மாதிரி டேட் பண்ணிருக்குமே கேமராலாம், அதுக்கெல்லாம் காரணம் ஜாங்சோ. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கற ஆளு தான். ஆளு என்னமோ பார்க்க கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்க ஆளு மாதிரி தான் தெரியும், ஆனா சரியான புத்திசாலி. இவன் தான் என்ஐ சிஸ்டமையும் ஆக்ட் பண்ணி அவங்க இந்த உலகத்துல பல இடத்துல இருக்க மாதிரி காட்டிருப்பான். இதுக்கிடையில ஹீரோவும் ஹீரோனும் அடிக்கடி வேற வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோ கால் பண்ணவும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயும் டேவை தான் திட்டுறாங்க. ஏன்னா ஒருவேளை டேவை திட்டலனா அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லி சந்தேகம் வரும் தான் டேவையும் திட்டுற மாதிரி நடிப்பாங்க. ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே திட்டிட்டு இருக்கும் போது ஏண்டா டாக்ஸ் கட்டுறது நாங்க, நீங்க மக்களுக்கு உதவி பண்ணாம பணக்காரங்களுக்கு உதவி பண்றீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது அதுல யூனை பாக்குறாரு. உன்னை பார்த்தா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தலைவன் மாதிரி தெரியுது, எங்களை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி பண்றீங்க, இந்த விஷயம்லாம் பிரசிடென்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்டா இது எல்லாத்தையுமே வேற ஒரு சிஸ்டம் மூலமா காங்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த யூன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. கூட இருக்க டேவோ நான் சொல்றதை கேட்டு அமைதியா சரண் அடைச்சிருங்க, அந்த போவை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்க நிம்மதியா வாழலாம், டைனமிக் கம்பெனி முதலாளி நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு என்னதான் வேணும்னு டீல் பேசுவோம்னு சொல்ல. அதை கீரவும் நம்ம நாட்டுல ஊழல் பண்ற ஒரு அதிகாரி கூட இருக்க கூடாது, இதுதான் என்னோட டீல்னு சொல்ல. அப்பதான் ஹீரோனோட மொபைல் வைப்ரேட் ஆகவும் காங் தான் கால் பண்ணிருப்பாரு. அந்த மொபைல் எடுத்துட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு உதவி பண்றது டைனமிக் கம்பெனியோட முதலாளியோட செக்ரட்டரி தான் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவளையும் நம்பாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் கோட் நேம் ஒகபாண்ட பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல. இப்ப
இவங்களுக்கு வீடியோ கால் வரதுல எப்படியாவது ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஜாங்ஸு ஹேக்கர் மூலமா அவங்களால ஐபி அட்ரஸை கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் சீஃபும் இந்த டைனமிக் கம்பெனி முதலாளியை இங்க ரொம்ப நாள் வச்சிருக்கிறது நமக்கு நல்லது, அவரை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்ல அவர் அங்கதான் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவரோட பொருள் எல்லாம் கொடுத்து லாக்கப்ல இருந்து கிளம்ப சொல்ல அவர் பொருள் எடுத்துக்கிறாரு. அங்க கண்ணாடி ஒண்ணு இருக்கும், அதுக்கு பின்னாடி யார் தான் இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆனா எட்வர்ட் அங்க வராரு. அதாவது டைனமிக் கம்பெனியோட முதலாளி பேர் தான் எட்வர்ட். அந்த முதலாளி அந்த கண்ணாடி கிட்ட வந்து நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யூனுன்னு சொல்லவும் அது எல்லாத்தையுமே யூனும் பார்த்துட்டு தான் இருக்க, தப்பான ஆளுகிட்ட மோதிட்டீங்க, அதுக்கான பலனை நீங்க எல்லாருமே அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு டைனமிக் கம்பெனி முதலாளி அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோ ஹீரோயின் இருக்க போர்டு தான் காட்ட இருக்க ரூமுக்கு வந்து பார்த்தாங்க அந்த ஓ இல்ல தான் கை தாவத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். இது கடலுங்கிறதால எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, கண்டிப்பா இந்த கப்பல்ல அண்டர் கிரவுண்ட்ல தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவனை தேடி அண்டர் கிரவுண்டுக்கு வராங்க. அவன் ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டவும் அவங்க கழுத்துல சின்னதா கத்திப்பட்டு ரத்தமும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஹீரோ தான் அவ செத்தா சாகட்டா நான் ஒன்னும் விட மாட்டேன்னு சொல்லவும் அப்ப ஹீரோயினும் அப்ப ஏன் உயிர் முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேச்சாலே சண்டை போட்டுட்டு இருக்க. அதுல அந்த ஓ டைவர்ட் ஆகவும் அவன் அடிச்சு தூக்கி போட்டு மறுபடியும் அந்த ரூம்லயே கட்டி அடைச்சு வைக்க ஹீரோயினுக்கு கழுத்துல அடிபட்டிருக்குங்களா ஹீரோ தான் மருந்து போட்டு விடுறாரு. அப்ப ஹீரோயின் பக்கத்திலே வரவும் திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸ்டன் ஆனது மாதிரி இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்ப எதுக்கு அப்படியே நிக்கிறன்னு கேட்டா ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. எதுக்கு உன் முகம்லாம் செவக்குதுன்னு கேட்டா ஹீரோ உடனே அங்க இருந்து வெக்கப்பட்டு வந்துருவாரு. இன்னொரு பக்கம் அந்த ஓவை தான் காட்டுறாங்க. அவனை அடைச்சு வச்சிருக்க இடத்துல தான் அந்த டைனமிக் கம்பெனியோட செக்ரட்டரி இருக்கு. இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம எங்க மீட் பண்ணிருப்போம்னு சொல்லி பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஒரு டேப் படுத்த அந்த செக்ரட்டரி மறுபடியும் வாயா அடைச்சிடுவாங்க. இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அந்த யூன் அவர் கூடவே இருக்க அமைச்சர் இவங்க எல்லாம் பிரசிடென்ட் எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ண முடியும் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிளைட் கான்ட்ராக்டை எப்படியோ ஜான்மார்க் கம்பெனியோட டீல் போட்டுருவாங்க. தனக்கு டீல் கிடைச்சதால ஜான்மார்க் கம்பெனியோட முதலாளியும் அது சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் வர வச்சு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்க அப்பதான் அசிஸ்டன்ட் வந்து காதல் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அவங்களும் அந்த அசிஸ்டன்ட் கூடவே போறாங்க. வந்து பார்த்தாங்க யூன் அவங்களுக்காக காத்திருப்பா. இந்த கான்ட்ராக்டை மட்டும் அவங்களுக்கு வாங்கி தத்தா 5% தரதா டீல் போட்டிருப்பாங்க. தனக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்ல அவங்களும் பணத்தை அனுப்பிடுவாங்க. இப்ப காங்க தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட தான் வீடியோ கால் மூலமா பேசிட்டு இருக்காரு. நீங்க சவுத் கொரியாக்கு ஓவ கூட்டிட்டு வரது சரி, ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் சாலிடான எதுவும் எவிடன்ஸ் இருந்தா நம்மளால குற்றத்தை சுலபமா நிரூபிக்க முடியும்னு சொல்ல அந்த எவிடன்ஸுக்கு என்னதான் பண்றது நீ ஹீரோவும் ஹீரோனும் குழப்பத்துல இருக்க. அப்ப யார் அவங்க இருக்க ரூமுக்கு வர மாதிரி சவுண்ட் வருது. உடனே அவங்கள்ட்ட இருக்க லேப்டாப் எல்லாத்தையும் மறைச்சு ஒளிய வச்சிருவாங்க. அங்க வந்தது யாருன்னு பார்த்தா டைனமிக் கம்பெனி முதலாளியோட செக்ரட்டரி தான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல தான் ஓம் இருக்கு. அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. விமானம் வெடிச்சதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கா சரி, அது சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எதுவும் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா தாங்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லன்னு சொல்ல அப்பதான் இறந்து போன மைக்கேலை பத்தி கேக்குறாங்க. மைக்கேலுக்கு யாரோ ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு யாரு என்னன்னு எதுவும் தெரியுமான்னு கேட்டா அந்த ஓவோ நானும் அந்த ஜனாமும் ஒரு தடவை மைக்கேலை மீட் பண்ண போகும்போது மைக்கேல் ஒரு பொண்ணோட இருந்தான். அந்த பொண்ணோட முதுகுல ஒரு டாட்டாவும் இருந்ததா சொல்ல அந்த பொண்ணு முகத்தை பாத்தியான்னு கேட்டா தனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் அந்த மைக்கேல்ட்ட ஏதோ ஒரு வீடியோ ஃபைல் இருந்துச்சு, அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லப்போம். அது என்ன வீடியோ ஃபைல்னு கேட்டா அதுக்கு மேல அவன் எந்த ஒரு தகவலையும் கொடுக்கல. இந்த எல்லா விஷயத்தையும் செக்ரட்டரிக்கு தெரியாம இந்த விஷயம் எல்லாத்தையுமே காங்குக்கு இன்ஃபார்ம் பண்ண கூடவே அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சவுத் கொரியா வரப்போறங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்த அப்படி வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பு இருக்குன்னு காங்கோ அந்த ஜாங்ஸுவை மீட் பண்றாரு. அவங்க வரப்போற கண்டெய்னர் நம்பர் அந்த டைம் எல்லாத்தையுமே எப்படியாவது டேக்க தெரியப்படுத்தணும்னு அந்த ஜாங்ஸோட சொல்ல அவனும் ஏகப்பட்ட புக்கை படிக்கிறான். அதுல இருக்க சில வார்த்தைகளையும் பக்கங்களையும் கரெக்டா குறிச்சு அதை ஒரு மெசேஜ் மாதிரி டைப் பண்ணி டேவுக்கு சென்ட் பண்ண அது அவங்களுக்கு சுலபமா கிடைக்கிற கொரியன் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட புக்கு தான். அந்த புக்கு எல்லா NIS ஆபீஸ்லயே இருக்கும். டேவோ அந்த மெசேஜை பார்க்க CCTV மூலமா அது எல்லாத்தையுமே அந்த சீஃபும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. டேவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது கூட அவருக்கு தெரியும், ஆனா அது என்ன மெசேஜ்னு தெரியாது. இப்ப டேவோ அந்த இன்டெலிஜென்ஸ் புக் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போறாரு. கூடவே அந்த மெசேஜ்ல சில நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்குமே அந்த நம்பர் அதுல இருக்க பேஜஸ் அது எல்லாத்தையுமே ஒன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயின் வரப்போறாங்களோ அவங்க எந்த டைம்ல எந்த கண்டெய்னர்ல வரப்போறாங்கன்னு எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு வெளியில வந்தா அங்க சீஃப் காத்துட்டு இருக்காரு. பாத்ரூம்குள்ள எதுக்கு புக் எடுத்துட்டு போனேன்னு சொல்லி அந்த புக்கை வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதுல சரியா எந்த ஒரு தகவலும் இருக்காது. அப்பதான் சீஃபுக்கு அவரோட ஆளுங்க வந்து மறுபடியும் வீடியோ கால் வந்ததா சொல்ல சீஃப் பார்க்க வந்தா அதுல இருக்கிறது ஹீரோயின் தான். அவங்க ஹீரோவுக்கு துரோகம் பண்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு என் வேலை தான் முக்கியம், இந்த ஹீரோ கூட இருந்தா கண்டிப்பா நானும் பிரச்சனையில மாட்டிக்குவேன், அவன் எங்க இருக்கான்னு எல்லா தகவலையும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாங்க இந்தியால டெல்லியில தான் இருக்கோம், நீங்க எங்களை சுலபமா பிடிச்சிடலாம், ஆனா என்ன மட்டும் விட்டுருங்க, எனக்கு என் வேலை முக்கியம்னு சொல்ல அந்த சீஃபும் உன் வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஆனா எனக்கு தேவை ஹீரோவும் அந்த ஓவும் தான், அவங்கள பிடிக்க நீ உதவி பண்ணணும்னு சொல்ல அப்பதான் ஹீரோனும் யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. பார்த்தா ஹீரோவும் அங்கதான் இருப்பாரு. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். இப்ப இவங்க ஃபுல்லா இந்தியால தேடுவாங்க. அந்த டைமை பயன்படுத்தி சவுத் கொரியா வந்துடலாம் தான் இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப சீஃப் அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகவும் இப்ப ஹீரோயினிய கூட வீடியோ கால்ல பேசினால அது கண்டிப்பா ரெக்கார்டா இருக்கும். அந்த ரெக்கார்டை யாருக்கும் தெரியாம முக்கியமா டேவுக்கு தெரியாம என்னோட ரூமுக்கு எடுத்துடுவான்னு சொல்ல இப்ப சீஃபும் ஹீரோயின் பேசின அந்த வீடியோ காலிங் ரெக்கார்டை மறுபடியும் போட்டு பாக்குறாரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றதா தோணவும் அப்பதான் ஹீரோயின் கையில இருக்க வாட்சை பாக்குறாரு. சவுத் கொரியால இருக்க டைமுக்கும் அந்த வாட்ச்ல இருக்க டைமுக்கும் 1 மணி நேரம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அவங்க இந்தியால இருக்கிறதா சொல்லிருப்பாங்க. ஒருவேளை ஹீரோயின் இந்தியால தான் இருக்கிறதா இருந்தா இவங்களுக்கு அவங்களுக்கு 3 மணி நேரம் டைம் டிஃபரெண்டா இருந்திருக்கும். அதை வச்சு அந்த டைம் டிஃபரன்ஸை வச்சு இதுக்கப்புறம் நம்ம தேட வேண்டியது ஏர்போர்ட்ல இல்ல ஸ்மக்லிங் பண்ற மாஃபியா ஆளுங்களை அப்படி சவுத் கொரியால இல்லீகலா வரதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்ல கட் பண்ணா இப்ப ஹீரோவும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்களுக்கான ரூம்ல
தான் படுத்துட்டு இருக்கவும் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க இடுப்பு தெரியற மாதிரி தூங்குவாங்க. அதை பாக்குற ஹீரோவுக்கு ஏதோ மாதிரி இருக்கவும் அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பக்கத்துல போவார். அப்ப ஹீரோயினுக்கு முழி போறவும் நீ எதுக்காக என் பக்கத்துல வரன்னு சொல்லி சண்டை போடவும் உன் ட்ரெஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ண வந்ததா சொல்ல அதை ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. அதுல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நீ அந்த பக்கம் படு நான் இந்த பக்கம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை கட்டுப்பிடிச்ச மாதிரி தூங்க ஹீரோவும் கையை தள்ளி விட்டுறாரு. ஆனா அவங்க மறுபடியும் பக்கத்துலயே வந்து படுத்து தொல்லை பண்ணிட்டு இருக்க எப்படியும் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் காலையில சீஃப் அந்த யூனுக்கு தான் கால் பண்றாரு. அந்த ஓ எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லவும் அதுக்கு யூனு அவன் உயிரோட இருக்க கூடாது அவன் கூட இருக்கிற யாரை வேணாலும் கொலை பண்ணிக்கோன்னு சொல்ல நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பாப்போம்.